இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல இவ்வளவு அவதூறுகளும் இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இவ்வளவு பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை பரப்புவதுன்னா சீமான் அவர்கள் மீதுதான். இப்ப பாருங்க, போன தேர்தல் இந்த கூட்டணியில இருந்தாங்க, இந்த தேர்தலில் இந்த கூட்டணி போயிட்டாங்க. இப்ப விஜய் அவர்கள் கூட்டணி யாரு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சீமான் மட்டும்தான் பாஜக கூட்டணி கூட்டுக்கும் போல, அதிமுக கூட்டமே போல பல்வேறு செய்திகள் இப்போது வரைக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டணி கலைக்கிறாரு. கூட்டணிக்கு போனா கூட்டணி சேர்ற அந்த ஒரு கூட்டணியில தான் கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு காசு கொடுக்கல, நாங்க தான் எல்லாத்துக்குமே தேர்தல் செலவுக்காக கம்யூனிஸ்ட் கூட்டணியில 10 கோடி. ஆமா ஆமா, அது மாதிரி எப்படி அந்த கோடி கணக்குல காசு வாயில எனக்கு பொம்பளை பிள்ளையா இருக்கேன்னு பாக்குறேன். சும்மா இல்லைன்னா நல்லா கடாசிப்பேன். பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறீங்களா? ஒரு நாளைக்கு வாங்குறீங்க. எந்த நாய் சொல்லுது ஒரு நாளைக்கு 14 கோடி ரூபா பண்றீங்களா அப்படின்னு? எந்த நாய் சொல்லுது? அந்த நாயை கூட்டிட்டு வா. கையூட்டு வாங்கினா கண்டுக்க மாட்டாங்க, கையூட்டு கொடுக்க மறைச்சா அவனை பிடிச்சிருப்பாங்க. பயங்கரமான கேடி கட்சி இது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் நிகழ்வுகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளிடையே திரு அம்சாத் ஊடகவியலாளர் இருக்காரு. அவரோட சேர்ந்து நம்மிடையே திமுக மூத்த முன்னோடி திரு காமாட்சி நாயுடு ஐயாவும் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஏன்னா இப்ப கூட்டணி கட்சி பிஜேபியும் அண்ட் ஏடிஎம்கேயும் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்கதான் கூட்டணி கட்சி. சோ அப்படி இருக்கும்போது இவர் இன் ஃபியூச்சர்ல எலெக்ஷன் டைம்ல கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அவரு இன்னைக்குன்னே தெரியல, 2016 தேர்தலை சந்திக்கும் போதே சொல்லிட்டாரு, நான் இக்காலத்திலும் எப்போதும் திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை. இப்ப திராவிட கட்சிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், தேசிய கட்சினா என்னன்னு தெரியும். இப்ப ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியோ, விடுதலை சிறுத்தை கட்சியோ, தமிழக வாழ்வுரிமை கட்சியோ, தமிழக வெற்றி கழகத்தோட போக மாட்டாரு. ஏன்னா வெற்றி கழகம் திராவிடமும் இந்த மண்ணோட ஒரு கண்ணு, தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுக்கும் போது வெற்றி கழகத்தோட போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும்போது பிற்காலத்துல வேணா பாட்டாளி மக்கள் கட்சியோடயோ இல்ல விடுதலை சிறுத்தை கட்சிகளோடயோ இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியோடய கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். தனித்து நின்ற 8.22 விழுக்காடு வாக்குகளை வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த கடந்த 2016, 2019, 2021, 2024 இந்த 4 தேர்தலிலுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பூத் ஏஜென்ட்களை நாம் தமிழர் கட்சி நியமனம் பண்ணல. ஆனா இந்த தடவை என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எவரி பூத் 10 யூத் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல 54,126 வாக்குச்சாவடி முகாம்கள் இருக்குன்னு என்னுடைய நினைவு சரியா இருந்தா 54,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் 10 இளைய சமுதாய பிள்ளைகளை உட்கார வைக்கணும். ஏன்னா நமக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லாமலே நிறைய வாக்குகள் நமக்கு வரும்போது அதை நம்ம முதல்ல செய்யணும்னு சொல்லிட்டு கிளை கட்டமைப்பை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப திமுக அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கிளைகளுடைய கட்டமைப்பு தான். அந்த கிளை கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி தான் கடந்த ஒரு 6-7 மாத காலமாக அதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே சீமான் அவர்களே சொல்லியிருப்பாரு, சிவனுடைய தாண்டவத்தை பார்த்திருப்ப, சீமானுடைய ருத்ர தாண்டவத்தை நீ பார்க்க மாட்டா, அதை நீ 26ல பாப்ப அப்படின்னு. அதுக்கான பிளான் எல்லாமே அவங்க போட்டுட்டு அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பிளான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய விஷயங்கள், கான்ட்ரோவர்சியா நிறைய விஷயங்கள் மக்களிடையே ஒரு மாதிரி அதிருப்தியை கொண்டு வருது. இது அவருக்கு வெற்றியை கொடுக்குமா வீழ்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப மட்டும் தான் அவர் மேல அதிருப்தியை மக்கள் மேல கொண்டு வராங்களா? இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே அவர் மேல அதிருப்தி விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி இல்ல, இதுக்கு முன்னால 24க்கு முன்னால இல்லாம இருந்துச்சா? இருக்குதுல்ல. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல இவ்வளவு அவதூறுகளும் இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இவ்வளவு பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை பரப்புவதுன்னா சீமான் அவர்கள் மீதுதான். நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர், இனவாதம் பேசுறாரு, பிரிவினைவாதம் பேசுறாரு, சாவலிசம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சீமான சம்பந்தமான நிறைய ஆடியோக்கள், அப்புறம் காவல்துறை அதிகாரிகளுடைய எதிர்ப்பு, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் சீமான் அவர்களை சுற்றினாலும், இன்னும் சொல்லணும்னா அவர் வலசரவாக்கம் காவல் நிலையம் போறாரு, இதே மாதிரி ஒரு நடிகை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகள் அவர் மேல இருந்தாலும் 2024 தேர்தலில் தனித்து நின்று தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் யாருமே அவர் சொல்லல, நான் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லல. ஆனா 8.22 வாக்குகளை வாங்கி காட்டுறாருன்னா 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எப்படி களமாடுவார்னு நீங்க பாத்துக்கீங்க. ஒண்ணும் இல்ல, சமீபத்துல SRM கல்லூரியில ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்வுக்குள்ள அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அது பல்வேறு ஊடகங்கள்ல பல்வேறு விதமாக வந்தது. ஆனா அப்போது பேசுவதற்காக அண்ணன் சீமான் அவர்களை அழைக்கும் போது அங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாமே காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், யாருமே அரசியல் கட்சி சார்ந்தவர்கள்
அவர்கள் இல்ல. ஆனா அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய சத்தமும் விசில் சத்தமும் கரகோஷமும் கேட்டது. அப்ப என்னன்னா இளைய சமுதாய பிள்ளைகள்ட்ட சீமான் போய் சேர்ந்திருக்காருல. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாற்றம். இப்ப பாருங்க, போன தேர்தல் இந்த கூட்டணியில இருந்தாங்க, இந்த தேர்தல் இந்த கூட்டணி போயிட்டாங்க. இப்ப விஜய் அவர்கள் கூட்டணி யாரு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சீமான் மட்டும்தான் பாஜக கூட்டணி கூட்டுக்கும் போல, அதிமுக கூட்டமே போல, பல்வேறு செய்திகள் இப்போது வரைக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டணிக்கு அளிக்கிறாரு, அமித்ஷா அவர்கள் அளிக்கிறாரு. தமிழ்நாட்டுல பார்ப்பதற்கு இடம் இல்லாம ஒடிசால போய் சந்திக்க போறாங்க. இந்த மாதிரியான பொய் செய்திகள் மக்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப கொண்டு போய் சேர்த்தாலும் அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. 234 தொகுதிக்கும் நான் வேட்பாளரை அறிமுகப்படுத்த போறேன், வேட்பாளரை தேர்ந்தெடுத்துட்டேன், அதுக்கான வேலைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் பாட்டுக்கும் இதெல்லாம் காதுல வாங்காம தேர்தலுக்கான வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் இந்த மழை பெய்த காலத்துல தவறைகள் சத்தமிடுவது போல இன்னைக்கு உட்காந்துட்டு தேர்தல் வந்துருச்சுன்னா சீமான் கூட்டணிக்கு போடுவார், நீங்க கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்க முடியும். அவர் தனிச்சுதான் கிளம்ப. ஐயா, இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க கட்சியை பத்தி பேசுறாங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க ஐயா? இது தவறு இல்லையே. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அவருடைய கொள்கையில அவரும் அவருடைய தம்பி தும்பி எல்லாம் ஒரே நிலைப்பாட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு எப்பயுமே தனிச்சிருந்தா தானே பைசா பார்க்க முடியும். கூட்டணிக்கு பார்த்தா அதிகமா பைசா கிடைக்காது. நீங்க தனிச்சு நின்றா எல்லாரும் தருவாங்க. கூட்டணிக்கு போனா கூட்டணி சேர்ற அந்த ஒரு கூட்டணியில தான் கிடைக்கும். தனிச்சு நின்றா காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு காசு கொடுக்கல, நாங்க தான் எல்லாத்துக்குமே தேர்தல் செலவுக்காக அது மாதிரி எப்படி அந்த கோடி கணக்குல காசு என்ன பாத்தீங்களா? எங்களுக்கு 10 ரூபா வைக்கிறது, மலையை வெட்டுறது, சும்மா இருமையா மார்டின்னு அவன் எங்களுக்கு 536 கோடி போட்டிருக்காருல்ல, அப்புறம் என்ன அதுல இருந்து நாங்க கொடுக்குறோம். அவரு என்ன ரத்தத்தை வேர்வையா செஞ்சு உழைச்சு சம்பாதிச்சு அவர் உழைச்சாரா வாயில எனக்கு வருது பொம்பளை பிள்ளையா இருக்கேன்னு பாக்குறேன். சும்மா இல்லைன்னா நல்லா கடாசி இருப்பேன். 10 ரூபா வாங்குறீங்களா? எந்த நாய் சொல்லுது ஒரு நாளைக்கு 14 கோடி ரூபா வசூல் பண்றீங்களா அப்படின்னு? எந்த நாய் சொல்லுது? அந்த நாயை கூட்டிட்டு வா இங்க. சும்மா நீங்க அதை எடுத்துட்டு பேசாதான். நீங்க உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நாம் தமிழர் தொண்டர்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க, டாஸ்மாக் கடை இருக்கு. அதெல்லாம் அங்க எல்லாம் காசு வாங்குறதுல நான் பலமுறை பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு. நான் டெய்லி டாஸ்மாக் போறேன். எனக்கு தூக்கம் வராது. டாஸ்மாக் போலேன்னா எனக்கு தூக்கம் வராது. அதுதான் திராவிட மாடல். ஆமா, அதான் திராவிட மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. அவரு பேசுறாரு. நீங்க பாருங்க, இந்த காணொலி பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும், மதுபானம் விற்பனையகத்துல இன்னமும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. இது நடக்குது. அதே போல தொடர்ச்சியாக கனிம வளங்கள் கொள்ளடிக்கப்படுகிறது, ஆற்று மணல்கள் கடத்தப்படுகிறது. இங்க இருந்து மலைகளை வெட்டி கேரளா கொண்டு போறோம். ஆனா கேரளால என்ன ரிட்டர்ன் வருதுன்னா கோழி கழிவுகளும் மனித கழிவுகள், அது பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி போன்ற மருத்துவ கழிவுகளும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு போட்டாங்க. இது நடக்குதா இல்லையா? நேற்று கூட நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரியில் மிகப்பெரிய அளவுல சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. மலைகளை வெட்டி லாரிகளை ஏற்றிட்டு போறாங்க, சாலை மறியல் பண்ண கட்சி. இதெல்லாம் ஏன் எந்த சேட்டலைட் மீடியாவும் போறது இல்லை? கையூட்டு வாங்கினா கண்டுக்க மாட்டாங்க, கையூட்டு கொடுக்க மறைச்சா அவனை பிடிச்சு நிப்பாங்க. பயங்கரமான கேடி கட்சி இது. அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு. காவல்துறை, உளவுத்துறைன்னு அத்தனை வாங்குறாங்க. நீங்க போய் கையங்களமா பிடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அதான் சொல்றேன், இந்த கருப்பாடு இருக்குல்ல, காவல்துறையில இருக்க கருப்பாடு பண்ற வேலைதான் இது. அந்த கருப்பாடுகளை நிர்ணயம் பண்ணுவது யாரு? அத நான் நிர்ணயம் பண்ணது முதலமைச்சர் தான். அப்ப அவரு ஆமா, அவர் தான் இது எல்லாத்தையும் அங்க இருக்க கடைக்கோடியில இருக்க காவல்துறை காவலர் வரையும் சீஃப் மினிஸ்டர் கோட்டையில உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. அதுதானே அதிகாரம். அதுக்கு கீழே இருக்கு ஒவ்வொரு டிவிஷன் வருதியா. சொல்றாங்க, காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடைக்கோடி வைக்க பார்க்க முடியுமான்னு. இதே ஐயா கக்கனுடைய ஆட்சி காலத்திலும் காவல்துறையை அவர் நிர்ணயம் பண்ணார்ல, அப்போது காவல்துறை நேர்மையாக இருந்தது இல்ல. அப்போ ஒரு தலைமை சரியா காவல்துறை கக்கன் காலத்துல என்ன அன்னைக்கு சாராயம் காய்ச்சலா, கள்ளச்சாராயம் இல்ல, அன்னைக்கு திருடு இல்ல, அன்னைக்கு சும்மா இந்த வேலையெல்லாம் பிறக்காதவன் நீ. அந்த காலத்துல பாரு, புரிஞ்சுக்கோ, கக்கன் போலீஸ் மந்திரியா இருக்கும்போது நீ பிறக்கல, அதனால உனக்கு தெரியாது. அவர் போலீஸ் மந்திரியா ஒரு ரோட்ல போனாருன்னா ஒரு முளத்துக்கு ஒரு போலீஸ் நிப்பான், தெரியுமா? நான் சத்தியமா நான் பாக்குறேன். ஒரு ஸ்டாலின் போகும்போது எப்படி நிக்கிறாங்க? இப்ப ஸ்டாலின் போகும்போது ஒரு ஃபர்லாங்க்கு ஒரு போலீஸ் நிப்பான். அவர் போகும்போது அவ்வளவுதான், மிஞ்சி போனா ஒரு 10 அடிக்கு ஒரு போலீஸ் நிப்பான். அப்படி எல்லாம் பாருக்கங்க. அவர் ஏழ்மையான பாரு, அவர் ஏழ்மையான மனிதர். அதுல ஒண்ணு அவரை நாம குற்றம் சொல்லல. அவரை எனக்கு நல்லா பர்சனலா தெரியும். அதனால அவரு மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நானே காவல்துறை 1-2 கற்பாடுகள் இல்லாம எப்படி இருக்கும்? ஒரு தாய் வயிற்றுல பிறக்கிற 4 குழந்தையில 2 குழந்தை யோக்கியனா இருக்கா, 2 குழந்தை அயோக்கியனா பிறக்கிறானே. ஒரு
ஒரு தாய் அதுக்காக தாயை தகப்பனை குற்றம் சொல்ல இயலுமாயா? கருப்பாடா இருக்கிறவங்கள வேலையை விட்டு கொண்டு வேலையை விட்டு தூக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தா நீங்க முதல்ல யாரை தூக்கணும்? யாரை தூக்கணும்? ஒன்னேதான் தூக்கணும். நேர தூக்கணும், ஒன்னேதான் தூக்கணும். ஒன்னதான் தூக்கணும். முடிய தூக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணன் தூக்கணும், KKSSR தூக்கணும், அமைச்சர் சிவசங்கரன் தூக்கணும், ஒட்டுமொத்த அமைச்சரவையும் தூக்குற மாதிரி தூக்கிடுவோம். கீதா ஜீவன் அவர்களையும் தூக்கணும். மொத்தமா தூக்கி உங்களுக்கு மொத்தமா தமிழ்நாட்டுல இருந்து திமுக உங்களை தாயா தூக்கி கொண்டு போய் போடணும் உள்ள. இப்ப நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க. இப்ப நடப்பாண்டு நடந்துட்டு இருக்க இந்த ஆட்சியை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு, ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நடக்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டுதானே இருந்தது. இப்ப நீங்க தப்பு பண்றீங்க, அதுக்காக நான் தப்பு பண்றேன்னு சொல்றது சரியா? தப்பு பண்ண நம்ம என்கரேஜ் பண்றதுக்கு நம்ம மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்கும் போது எப்படி வாக்கு கேட்கறீங்க? நீங்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட ஒரு ஓட்டு கேட்கறீங்க, எப்படி கேட்கறீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு கைப்பிடி மண்ணு விவசாய மண்ணை கூட விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம பெற மாட்டோம்ங்கிறீங்க. மேல் மாசுக்காட்டுல விவசாயிகள் போறாங்கன்னா குட்டாஸ் போடுறீங்க, பரந்தூர் மாநிலத்துல போறாங்கன்னா கைது பண்றீங்க. நடக்குதா நடக்கலையா? ஒவ்வொரு ஆட்சியிலுமே பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆட்சிக்கா மாறி மாறி வருமோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஒரே விஷயம் விவசாயிகளை பத்தி தான் முதல்ல எடுக்கிறாங்க. எல்லாருமே இதே தான் கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதானே இதுவும். ஆனா மாற்றங்கள் நிறைய வந்துட்டு தானே இருக்கு இப்ப திமுக ஆட்சிகள்ல. திமுக ஆட்சியில என்ன மாற்றம் வந்தது நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயா இதுக்கு நீங்க தான் பதில் சொன்ன சரியான ஆளு. என்னப்பா? திமுக ஆட்சியில நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். என்னென்ன வந்திருக்குன்னு அவர் கேக்குறாரு. என்ன வரல? 21ஆம் நூற்றாண்டு கஞ்சா பழக்க வழக்கம் அதிகமா இருக்கு, போதை பழக்க வழக்கம் நாய் சொல்லுது. தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது. செய்தி பேப்பரை பாருங்க. நாங்க கேஸ் போட்டதுனாலதான் செய்தி பேப்பர்ல வருது. நாங்க பிடிக்கப்பட்டோம், நாங்க கஞ்சா விக்கிறவனை பிடிக்கிறோம், கஞ்சா குடிக்கிறவனை பிடிக்கிறோம். அது பிடிக்கிறதுனால உனக்கு பேப்பர்ல செய்தி வருது. பிடிக்கலைன்னா எப்படி செய்தி வரும்? யோசிச்சு பாருங்க. குஜராத்ல இருந்து 1800 கோடிக்கு மெத்து கடத்திட்டு வர்றோம் தமிழ்நாட்டுக்காக. இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு பங்காளில சொன்னாங்க. ஸ்டாலினுக்கு கையால என்னமோ உனக்கு பங்காளியாமே, எனக்கு எந்த பழக்கமும் பழக்கம் இல்லாம உன்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப உறவினர். அதே மாதிரி இப்ப அந்த இதுல 78,000 கோடிக்கு ஒண்ணு புடிச்சாங்க, 78,000 ஒண்ணு புடிச்சாங்கல்ல பஸ் ஸ்டாண்டுல. அவன் இவங்க எல்லாம் உங்களுக்கு தான் எல்லாமே கூட்டாமே. உங்க கூட்டம் எங்க மேல திருப்புறீங்க? வேற எந்த வழியிலயா பணம் வருது? ஒண்ணு வேண்டாம். நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தொழில் பண்றாரு, எங்க இருந்து பணம் வருது கேட்டாக்க நாங்க உண்டியல் கொடுக்குறோம், எங்களுக்கு அவங்க கொடுக்க. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. மீண்டும் சொல்றேன், கத்திரிக்கா சொல்றேன், சும்மா வேலையை விடாத. வருமான வரித்துறை, காவல்துறை, உளவுத்துறைன்னு அத்தனை துறையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. நீங்க தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். உங்களால முடிஞ்ச நடவடிக்கை எடுத்துக்காட்டுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இல்ல வருமான வரித்துறை நீங்க தானே இருக்கீங்க, கூட்டணி வைக்கிறீங்க. சொல்லுங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. நாணயம் வெளியிட ராஜ்நாத் சிங் வராரு, அண்ணாமலை இருந்தா வாங்க பக்கத்துல வந்து உட்காருங்கிறீங்க, சிகப்பு கம்பளம் வரவேற்கிறீங்க, வெள்ளை கூட பிடிச்சிட்டு போறீங்க. ஒரு சிஎம் NIA ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பாஜக அரசு கொண்டு வரும்போது ஆதரவாக கையெழுத்து போட்டது யாரு? நாங்க தான். பாத்துங்க. ஏன் இதெல்லாம் என்ன? அது ஒரு காவல்துறை தவறு செய்யறவனா பிடிக்கிறான். இங்க பூரா தீவிரவாதிகள் அதிகமா இருக்கான். இன்னைக்கு காலையில கூட 7 தீவிரவாதிகளை காலையில கைது பண்ணிருக்கு. கார்ல குண்டு வச்சு வெடிச்சது கேஸ்ல இன்னைக்கு காலையில 7 பேரை கைது பண்ணிருக்கு. அப்ப அது மாதிரி இது வந்து ஒன்றிய அரசு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஜக அரசு கொண்டு வரும்போது எதிர்ப்பான வாக்குகளை செலுத்தாதது யாரு? அதை யாரு என்னங்கிறது பாரு. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க பிடிச்சோம்னா உடனே இங்க பாரு காழ்ப்புணர்வின் காரணமா வந்து திமுக இவங்க பிடிச்சு கேஸ் போடுதுங்கிறீங்க. இப்ப அவன் வந்து பிடிச்சான்னா அவன் கரெக்டா எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போட்டு எல்லாம் சார்ஜ் போட்டு தூக்கிடுறான். அப்ப என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு இடிக்குது. அது காலையில அந்த 7 பேருமே யாரையா காலையில 7 பேரையும் சொல்றான். எனக்கு அந்த காதை பொத்திக்கணும் போல இருக்கு. அப்ப தீவிரவாத குழுக்கள் யார் தீவிரவாதத்தை இங்க விதைக்கிறா? அப்ப இவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது? ஏதாவது ஏட்டிக்கு புட்டியா பேசுனீங்க உங்களுக்கு அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்கதான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க போறோம், நாங்கள் தான் பாதுகாப்புங்கிறீங்க. என்னத்தை நீங்க பாதுகாத்துட்டீங்க? அதுக்காக இந்த நாதாரி பயில குண்டு வைக்க சொன்னோமா? நாங்க குண்டு வைக்க சொன்னோம். நாதாரிகளை வந்து நீங்க பிடிச்சி ஜெயில போடுங்க, சுட்டு கொள்ளுங்க. நாங்க முஸ்லிம் சகோதரர்களுக்கு நாங்க தான் எல்லாம். அவங்கதான் எங்களுக்கு அவங்கதான். நாங்க அவங்களை விட்டு பிரிய மாட்டோம். ஏயா நாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இப்ப அது தடையான நேத்து வாங்கிட்டான் தெரியுமா உங்களுக்கு?
இந்த கேஸ் எந்த கேஸா? இப்படிதான் ஊர் ஃபுல்லா சுத்தி நிக்கிறீங்க. அட பாவி, எந்த கேஸ்ன்னு தெரியாத உனக்கு? அதான் முதல்ல அதனுடைய கேஸ் ஃபைல் எடுத்து பாருங்க. அசாருதீன் ஒய்சி அவர்கள் போட்ட மனுவை மட்டும் எடுத்துதான் அவங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது அவங்க அப்பா மொத்தமா இருப்பாங்க, எல்லாமே நம்ம கேஸ் போடுறோம். எல்லாம் 11 நீங்களும் வழக்கு போட்டு விட்டுட்டு நாங்க தான் பண்றோம் பாரு, எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் போடுவான். அதாவது முதல்ல கிளப்பா? ஆமா, சாராய கிளப் தான். நான் மறுபடியும் ஓபன் பண்றேன், வா. சாராய், நீங்க அதான் ஓபன் பண்றீங்க. சாராய கிளப், கத்திரிக்காய் கிளப். வர 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 உங்க கட்சிக்கும் சரி, அங்க இருக்க தம்பி தும்பிகளுக்கும் சரி, என்ன பேசுறோம் ஏத பேசுறோங்கிறதே தெரியல. என்னைக்கு இந்த ஆளு இந்த திரிசான்னு வருது, அந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் வந்து என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து திரு சீமான் அவர்களுக்கு என்னத்துக்கு தான் பயம் வந்துச்சோ எனக்கு தெரியல. யாரை கண்டு பயப்படுறது? அவரு தம்பிங்கிறாரு, அவருக்கு எனக்கு எந்த உறவு இல்லைங்கிறாரு அவரு. அதோட அவங்க தாய் மாமனா ஒருத்தர், அவர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அதே கருமம் அது என்ன என் வாயால சொல்லவே இயலாது. அந்த அளவுக்கு இருக்கு அவருடைய பார்வை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என் தம்பி என் கூட வருவாரு, நாங்க கூட்டணி இல்ல கூட்டணி எல்லாம் வர சொல்லவே இல்லையே. இப்ப நாங்க தனிச்சுதான் நிக்க போறோம்னு சொல்லிட்டு, அது தனிச்சுதான் நிக்க போறோம்னு சொல்றாரு. என் தலைமையில கூட்டணி அமைந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றாரா இல்லையா? திமுக மாதிரி நாக்க தொங்க போட்டுட்டு கூட்டணி அலைவ பாரு, நீ என்ன சொன்னீங்க? நீங்க ஆரம்பத்துல பேசும்போது என்ன சொன்னீங்க? எங்களோட கொள்கை ஒத்து போனோம். கொள்கை அதைத்தான் சொல்றேன். யாயா, அதாவது நான் தமிழ்நாட்டுல ஒரு மானங்கட்ட கூட்டணி இருக்குன்னா அது எந்த கூட்டணி தெரியுமா? திமுக கூட்டணி. இது ஐயாவோட கோவப்பட்டாலும் சரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? 500 அரசு நான் சொல்லிடுறேன். 500 பள்ளிக்கூடங்களை தமிழக அரசு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க போகிறது என்று கம்யூனிஸ்ட் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்களா இல்லையா? இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் நெய்வேலியில போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? விவசாய நிலங்களை கையகப்படுத்துறாங்கன்னு. இதே விசிகேவை சார்ந்த எம்பி ரவிக்குமார் என்ன பதிவு பண்ணிருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்பது மத்திய அரசினுடைய அதிகாரிகளால செயல்படுது, முதல்வர் அவர்களால செயல்படலன்னு சொல்றாரு. இது எப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. மத்திய அரசினுடைய அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டுடைய காவல்துறையை நிர்ணயம் பண்றாங்கன்னு திமுகவினுடைய உறுப்பினர் இல்ல, அவர் அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருச்சி நெடுஞ்சாலையில் யார் அந்த சார்? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எழுதும் விறுவிறுப்பான இணையதள தொடர் மிக விரைவில்.